எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க தினேஷ் பேசுறேன். இன்னைக்கு காலையில இருந்து ஒரு நியூஸ் இந்த மாதிரி மோசடி செய்து விட்டார் தினேஷ் அப்படின்னு சொல்லிட்டு பரவலா நிறைய இடத்துல ஒரு ஃபால்ஸான ஒரு கம்ப்ளைண்ட் சம்பந்தமா நிறைய நியூஸ்கள் வந்துட்டு இருக்கு. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, வள்ளியூர் பக்கத்துல பனங்குடின்னு ஒரு ஸ்டேஷன்ல ஒருத்தர் என் மேல ஒரு ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறாரு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, கருணாநிதி என்ற நபர் அவர் ஒய்ஃபுக்கு ஈபில வேலை வாங்கி தரதா சொல்லி நான் காசு வாங்கிட்டு ஏமாத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் ஒன்று. இது சம்பந்தமா அவர் என்கிட்ட பேசும்போது நான் அவரை திட்டி அடிச்சதாகவும், இந்த சம்பவம் நடந்தது பனங்குடி தாண்டி ஏதோ சாத்தான்குளம் போற வழியில எப்பயோ 23ஆம் தேதி நடந்ததா சொல்லி ஒரு எல்லாமே ஃபேப்ரிகேட்டர். இது சம்பந்தமா போட்டு அவர் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகி டைரக்ட் எஃப்ஐஆர் ஆகிற மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃபேப்ரிகேட்டடா ஒரு விஷயம் ஒன்று பண்ணியிருக்கிறாங்க. இது ஏன் பண்ணாங்க தினேஷ் மேல ஏன் பண்றாங்க, நெருப்பு இல்லாம புகையுமா அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்க நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் போடுவீங்க. அதெல்லாம் இல்லை. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். வள்ளியூர்ல ஒரு கேஸ் சம்பந்தமா 4.5 வருஷமா நான் ஒரு நியாயமான ஒரு போராட்டத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கேன். அப்ப அது சம்பந்தப்பட்ட ஒரு நபர் ஆப்போசிட் பார்ட்டி என்னை டிஃபேம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவருக்கு உருத்தான ஒரு ஆளை வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு செட்டிங் பண்ணி என் மேல ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு ஹியரிங் அட்டன் பண்ணிட்டு வரும்போது பனங்குடி ஸ்டேஷன்ல இருந்து சப் இன்ஸ்பெக்டர் வந்துட்டு இந்த மாதிரி எஃப்ஐஆர் சம்பந்தமா பேசணும்னு சொன்னாங்க. நான் போனேன். ஃபேக்ட் எல்லாத்தையுமே நான் ப்ரூவ் பண்ணிட்டேன். 23ஆம் தேதி சம்பவம் நடந்ததா சொல்றாங்க. அதுவும் மதியம் ஒரு 2:30 மணியில இருந்து 2:45 மணி வரைக்கும் நடந்ததா சொல்றாங்க. அன்னைக்கு 23ஆம் தேதி வள்ளியூர் கோர்ட்டில் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு முன்னாடி என் மேல கம்ப்ளைண்ட் பண்ண பார்ட்டியை நாங்கள் கிராசிங் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட எங்களோட சீனியர் வக்கீல் ராமநாதன் சார் இங்கே நம்ம திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் கிரிமினல் லாயராக இருக்காரு. அவர் தான் என்னோட வழக்கறிஞர். அவர் அந்த 23/10 அக்டோபர் அந்த சமயத்தில் அவரை கோர்ட்டில் வச்ச 2.25 வரைக்கும் எங்கள் கிராசிங்கே நடக்குது. அதுக்கப்புறம் நாங்கள் இதெல்லாம் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே நேரத்தில் அவர் சொல்கிற சம்பவத்தன்னைக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த 10 நிமிஷத்தை தாண்டி நாங்கள் நாங்குநேரியெல்லாம் தாண்டி போயிட்டோம். அதாவது இந்த காரில் நானும் எங்கள் அப்பாவும் போய் தாக்குனதா சொல்கிறாங்க. எங்கள் அப்பாவுக்கு 75 வயசு. எங்கள் அப்பாவை நீங்கள் பிக் பாஸ்லேயே பார்த்துருப்பீங்க எவ்வளோ ஒரு இதாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அவர் நான்லாம் தாக்குனதா ஒரு ஃபால்ஸான ஒரு கம்ப்ளைண்ட்டை கிரியேட் பண்ணுறாங்க. இந்த கார் நாங்குநேரியை தாண்டி அந்த டயத்தில் எங்கேயோ போயிடுச்சு, திருநெல்வேலிக்கு போயிடுச்சு. ஸோ இது எல்லாமே ஃபால்ஸ் அண்ட் ஃபேப்ரிகேட்டட் அப்படிங்கிறத என் சைடு நான் ப்ரூவ் பண்ணிட்டு வந்துட்டேன். அவங்க இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரும் அதை எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் ஆல்மோஸ்ட் இது எந்த ஒரு இதுவுமே இல்லை. இதை பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த வள்ளியூரில் என்னோட ஒரு கம்பெனியோட காசோலை எடுத்து ஒரு மேனேஜர் ப்ளஸ் அந்த வள்ளியூரில் ஒரு நாய்க்குட்டி செல்வின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவர் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நாய்க்குட்டின்னு ஒரு படம் ஒன்று நடிச்சிருந்தாரு. ஸோ இந்த வள்ளியூர் வட்டாரங்களில் கேட்டாலே சொல்லுவாங்க, இந்த விண்டு மில்லுக்கு அதாவது செக்யூரிட்டிஸ் சப்ளை பண்றது அந்த மாதிரி அதை என்னமோ நிறைய பிசினஸ் பண்றாருங்கிறாங்க. அவரை பத்தி விசாரிச்சாலே சொல்லிடுவாங்க. வள்ளியூர் இந்த சுற்று வட்டாரத்தில் அவர் கேட்டாலே சொல்லுவாங்க, நாய்க்குட்டி செல்வின்னு கேட்டாலே சொல்லுவாங்க. ஸோ அந்த நபர் நான் சந்திச்சுட்டு வர வழக்கில் ஆப்போசிட் பார்ட்டி. ஸோ கிட்டத்தட்ட கிராசிங்ல எனக்கு தெரிஞ்ச அவர் இந்த வழக்கில் ஏதாவது அவருக்கு ஃபேவரபிளா இல்லாம போகுதுன்னு நினைச்சாரா என்னன்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி ஒரு நம்ம சினிமாலெல்லாம் பார்ப்போம்ல, ஸோ நமக்கு சாதகமா இல்லாத பட்சத்தில் இவனை கொஞ்சம் பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு இது என்னன்னா, இந்த நடிகர் அப்படிங்கிற காரணத்தினால டிஃபேம் பண்ணா பயந்துட்டு காசு கொடுத்துருவாங்க. அப்புறம் இவங்க கிட்ட எவ்வளவு நாளும் பணம் பறிக்கலாம். இப்பெல்லாம் நிறைய கும்பல் சுத்திட்டு இருக்கு. நான் நடிகர்கள் எல்லாருக்குமே, நடிகையா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் இது எனக்கு இது ஒரு பெரிய அனுபவம். என்னோட அனுபவத்தை நான் பகிர்ந்துக்கிறேன். நம்மளை பழிவாங்கணும்னு நினைச்சாங்கன்னா யாரை வச்சு எப்பனாலும் செட்டிங் பண்ணி ஏதோ ஒரு திடீர்னு ஒரு எஃப்ஐஆர் ஆகிற மாதிரி கூட ஒரு விஷயம் பண்ணிடுவாங்க. ஆனா அதுக்கப்புறம் அதை நம்ம இல்லைன்னு ப்ரூவ் பண்றதுக்கு எவ்வளவு அலையணும் பாருங்க. ஒன்றும் இல்லை, இப்போ காலையில இருந்து இந்த நியூஸ் வந்துச்சு. வந்ததுல இருந்தே தினேஷா பணம் மோசடி பண்றாள் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெஜிஸ்டர் பண்ணி விட்டுருவாங்க. அப்ப இது இந்த களங்கத்தை துடைக்கிறதுக்கு நம்ம எவ்வளவு கஷ்டப்படணும், இன்னும் எவ்வளவுதான்டா அடிப்பீங்கிற மாதிரி இருக்கும். பரவாயில்ல, எல்லாத்தையுமே நேர்மையா நியாயமா பேஸ் பண்ணக்கூடிய ஆள் நான். இன்னைக்கு அரெஸ்ட் அப்படி இப்படின்னு பயங்கரமா இதெல்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நேரா ஒரு என்கொயரிக்கு போனேன். அவங்க 4 கொஸ்டின் கேட்டாங்க. நான் என் சைடு இது ஃபேக்ட்னு ப்ரூவ் பண்ணேன். எஃப்ஐஆர் படித்தேன், கிளியர் பண்ணிட்டு நான் வந்துட்டேன். சரிங்களா? ஸோ நான் சொல்ல வர்றது ஒரே ஒரு விஷயம்தான், எல்லாத்தையுமே நேர்மையா நியாயமா சந்திப்போம். எல்லாத்துக்கும் நம்ம ரெடி. ஓகேவா? ஆண்டவன் நமக்கு ஒரு நல்ல குணத்தையும் அறிவியும் கொடுத்துருக்கான். அது நமக்கு போதும்.